சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். உள்ளார இருக்கும்போது நான் எப்படி சார் நான் வெளியில போய் கொடுங்க சார்? என்ன சார், எங்க ஹஸ்பண்ட் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்குன்னு சொல்றாங்க சார். இப்படி பண்ணக்கூடாது சார். கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்காங்க, நான் பாட்டுக்கு வெளியில நிக்கிறேன் சார். ஒரு வைஃபா வந்து நான் வெளியில நிக்கிறேன் சார். அவருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத மாதிரி நீங்க வந்து என் வெளியில போங்கன்னு சொல்றீங்களே சார். இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா நான் சொல்லுவீங்களா சார்? நான் என் ஹஸ்பண்ட் பக்கத்துல தானே சார் உட்காந்துருப்பேன். ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்காங்க, உங்க ஐயோ தான் சார் சொன்னாரு எங்க கிட்ட. சார் ப்ளீஸ் நான் ஏன் சார் எப்படி சார் நீங்க எல்லாரும் சொல்றீங்க? எங்களுக்கு வருத்தமா இருக்காதா சார்? வெளியில போனா நான் எங்க வெளியில போறது? ஹாஸ்பிட்டல்ல எங்க ஹஸ்பண்ட் அட்மிட் ஆயிட்டு இருக்கப்ப காலையில 7 மணிக்கு போலீஸ்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போனது. எனக்கு அவங்க சொன்னது வந்து கமிஷனர் ஆஃபீஸுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எந்த தகவலும் தெரியல. நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க, அவங்கக்கிட்டையும் நான் கேட்டேன். கமிஷனர் ஆஃபீஸுனாங்க. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு தகவலும் யாருமே எனக்கு சொல்லலை. திடீர்னு வந்து அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் செக்கப்புக்காக போய் பார்த்துருக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு வந்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தப்போ வந்து ரொம்ப ஹையாக இருந்திருக்கு. என்னடா இவ்வளோ ஹையாக இருக்கே ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இசிஜி எடுத்து பார்த்துருக்குறாங்க. வேரியேஷன் ரொம்ப இதாக இருந்துருக்கு. எனக்கு வந்து பர்சனலாக ஐஓ வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, இவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்குது, ஆனால் அவருக்கு அது பெயின்லெஸ்ஸாக இருந்தனால அவருக்கு அந்த பெயின் உணர முடியல இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்கிட்ட வந்து ஐஓ வந்து என்கிட்ட சொன்னார் அவர். இது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து என்னை வந்து உள்ளார கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு வைஃபாக இதே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தானே நான் என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் தானே உட்காந்துருப்பேன். நான் 41 பேர் வந்து கரூரில் வந்து இறந்ததுக்காக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. எங்கள் ஹஸ்பண்டையும் ஒரு ஆளாக சேர்த்துறாதீங்க ப்ளீஸ். என்னால் இதுக்கப்புறம் முடியாது. டாக்டர் இட்செல்ஃப் ஹஸ் டோல்ட் தட் எஸ் he had a cardiac arrest அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கே உடம்பு ரொம்ப முடியலங்க. எதுக்குங்க இவ்வளோ இது காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் ரோட்லேயே நிற்கிறேன். நான் சைதா பெட்கோட்டில் அவ்வளோ நேரம் நின்னேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்டிமேஷன் வந்துச்சு. நான் இங்கே வந்துட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 4 hours நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் இப்போ சொல்கிறாங்க நீங்கள் வெளியில் போங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் போங்கன்னா நாங்கள் எங்கே சார் போகிறது? where should I go when my husband is inside the campus ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க இத்தனை இஷ்யூஸ் இருக்குது உங்கள் ஹஸ்பண்டுக்கு, அதனால் நாங்கள் அப்சர்வேஷனில் வச்சுட்டு தான் we will be taking him to the court அப்படிங்கிறாங்க. இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கவே கூடாது. ஆஸ் அ ஒய்ஃபாக எனக்கு என்னோட டியூட்டி நான் பண்ணணும்ல. எல்லாருக்குமே அவங்க ஹஸ்பண்டுக்கு என்னென்ன பிரச்சனையோ அது கண்டிப்பாக வந்து பண்ணணும் சார். ஒரு ஒய்ஃபோட டியூட்டி அது கூட என்னை பண்ண விடாத அளவுக்கு என்னை இப்படி அக்செப்ட் பண்ணாது சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். நான் என்னை எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க? காலையிலேருந்து ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு ஐ கேன் டாலரேட். நாங்கள் என்ன சார் இப்படி பண்ணேன்? அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன சார் வீடியோ எடுத்து ஒரு வீடியோவில் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செப்டம்பர் 28 வந்து ஒரு ஆர்டிக்கல்லேருந்து வெர்பாட்டமாக இங்கிலீஷில் இருந்தது, அது அப்படியே தமிழில் வந்து சொன்னது தான் சார். வேறு எந்த இதுவும் செய்யலை. இந்த இதுக்காகவே கேஸ் போட்டிருக்காங்க. சரி ஓகே, நான் இப்போ அதெல்லாம் விட்டுருங்க, கேஸ் போட்டதெல்லாம் விட்டுருங்க. ஒருத்தருக்கு ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது, ஒருத்தருக்கு கார்டியாக் அரெஸ்டே இருந்திருக்குன்னு ஐஓ சொன்னார். எனக்கு டாக்டர்ஸ் என்கிட்ட சொல்லலை, ஏன்னா டாக்டர்ஸ்லாம் என்கிட்ட பேச முடியாது. ஐஓவே என்கிட்ட சொன்னார் he had a cardiac arrest and that was பெயின்லெஸ்ஸாக வந்திருக்கு அவருக்கு, அவருக்கே அது அறியாமல் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒய்ஃப் வந்து கூட நிற்கக்கூடாதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய இதோட ஒரு பனிஷ்மெண்ட் எப்படி சார் கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? நான் என்ன சார், நாங்கள் என்ன சார், நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இல்லை சார்? நாங்கள் வரவே கூடாது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் நில்லுங்க, அவுட் ஆஃப் த கேம்பஸில் நில்லுங்கன்னு சொன்னாலே நான் என்ன பண்ணுறது? அவுட் ஆஃப் த கேம்பஸில் நில்லுங்க. நீங்கள் யூஆர் நாட் எலிஜிபிள்னு சொன்னான்னா நீங்கள் ஆஸ் அ ஒய்ஃப் ஐ ஹவ் காட் எவ்ரி ரைட், சிட்டிசன் ஆஃப் இந்தியா,
சிட்டிசன், தமிழ்நாட்டில் இருக்கிற, நான் தமிழ்நாட்டில் வாழ்கிறேன் சார், எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது சார். ஒரு ஹஸ்பண்டை பார்க்கக்கூடிய எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. என்ன நீங்கள் வெளியில் போன்னு சொல்கிறாங்க. இதை வேணா என்ன சொன்னா, எனக்கு அழுக முடியல. எனக்கு இதுக்கப்புறம் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் என்ன பர்மிட் பண்ண சொல்லுங்க. ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் மை ஹஸ்பண்ட். இங்கிலீஷ் தனியாக போடுறீங்க இல்லை பொண்ணு பேசிட்டாங்க. ஒரே நிமிஷம் ரெடி பண்ணணும். போகலாமா? ஒரே நிமிஷம் போகலாமா ஜி? போகலாமா? எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய தந்தை மிஸ்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு. அரெஸ்ட் ஆகுறது அதெல்லாம் வந்து தட் இஸ் அப் டு த கோர்ட்ஸ் டு டிசைட். நான் வந்து அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லலை. ஆனால் வந்து எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது. காலையில் 7 மணிக்கு வந்து எங்களை அவரை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து தான் தெரியுது எதனால வை ஹி வாஸ் அரெஸ்டட் அப்படிங்கிறது. அண்ட் இட் வாஸ் வெரி ஷாக்கிங். ஏன்னா வந்து அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பிரபலமான ஒரு நியூஸ் பேப்பர், அது ஒன்றும் சாதாரண நியூஸ் பேப்பர் இல்லைங்க, மொத்த இந்தியாவே படிக்கிற நியூஸ் பேப்பர். அதுலேருந்து வந்த ஒரு ஆர்டிக்கலை வந்து வேர்பேட்டமாக கோட் பண்ணி தான் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அது ஒன்றும் அவரே வந்து ஓனாவோ இல்லைனா வந்து வதந்தி பரப்புற மாதிரியோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பேசல. பிகாஸ் அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் இருக்கிற ஐ விட்னஸஸ் என்ன சொல்லியிருக்காங்கிறத இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு படித்து தமிழில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. We only place our trust in the democracy, in justice and in God. We hope that the courts and the police will do justice to us. Thank you. மேடம், உங்க அட்வொகேட் இந்த தரப்பை வந்து கோர்ட்ல வச்சாங்களா மேடம்? இல்லைங்க, அவங்க கோர்ட்டுக்கே இன்னும் கூட்டிட்டு போகல. இன்னும் கூட்டிகிட்டே போகலங்க. இவ்வளோ நேரம் வந்து இப்போ 5 மணிக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்காங்க. கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இவ்வளோ நேரம் வந்து he still not produced in the court. ஸோ அண்ட் 24 hours அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டாட்டராக வந்து இது வந்து இதை விட ஒரு துயரம் கொடுக்குற ஒரு சம்பவம் வந்து என்னவா இருக்கும்? ஐ எம் ஜஸ்ட் 23 years old. ஐ ஹாவ் அ brother who's 19 years old. எங்கள் அப்பா வந்து அப்படி என்ன பெரிய குற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியலை. ஐ ஹோப் that I only place my trust in the justice system. I believe that I live in a democracy. I believe that I live in an India that is democratic, and I only place my trust in this country. Thank you. Elizabeth F. Jain.